சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி பௌர்ணமியே சிறப்புகள் பார்க்க போறோம். அதுல புராண வரலாறு இருக்கு, அந்த புராண வரலாறையும் பார்க்க போறோம். புரட்டாசி பௌர்ணமி கரெக்டா புரட்டாசி 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. புண்ணியமான மாதம்னு நம்ம சொல்லுவோம், பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்துல விரதம் இருந்து வழிபடுறது அவ்வளவு சிறப்பு. மகாலட்சுமி தாய் வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புரட்டாசி பௌர்ணமியில விரதம் இருந்து வழிபட்டா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்பாங்க, சிவபெருமானோட அருள் கிடைக்கும், விநாயக பெருமானோட அருள் கிடைக்கும், அம்பாலோட அருள் கிடைக்கும். எல்லாம் சிறப்பு மிக்க நம்ம புரட்டாசி பௌர்ணமி பாக்குறோம். புரட்டாசியோட பௌர்ணமி நம்ம டேட்டு டைம் எல்லாம் நம்ம ஒரு ஷார்ட்ஸா போட்டுட்டோம். 17ஆம் தேதியே நீங்க செவ்வாய்க்கிழமையே கிரிவலம் போயிட்டு சிவபெருமானியெல்லாம் வழிபட்டுட்டு வந்துறது சிறப்பு. 18ஆம் தேதி காலையில சந்திர கிரகணம் இருக்குது அப்படிங்கறதுனால நமக்கு தெரியல அப்படின்னாலும் காரணம் என்னன்னா 18ஆம் தேதி காலையில 9:10 வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. ஆனா அன்னைக்கு 18ஆம் தேதி சந்திர கிரகணம் இருக்குது அப்படிங்கறதுனால நீங்க அந்த டைம்ல நம்ம சாமி கும்பிடுறதுனா நார்மலா இருக்கிறவங்க போய் கும்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறதுனால வெளியில வராத பாத்துக்கணும். அதனால நீங்க வழிபாடு பண்றத நீங்க 17ஆம் தேதியே பண்ணிருங்க. அது கிரிவலமும் 17ஆம் தேதி நைட்டு திருவண்ணாமலை போறதோ, நீங்க சித்தர் கோயில் இது மாதிரி எந்த கோயில பக்கத்துல இருக்கிற கோயில கிரிவலம் போறீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய்க்கீங்க. புரட்டாசி மாத பௌர்ணமியில நம்ம சிவபெருமான வழிபடுறது பலவிதமான பாவங்களையும் நம்ம கிட்ட இருந்து போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையெல்லாம் சொல்லு. எந்த காரியத்தை நம்ம ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆடி முதல் மார்கழி வரை இருக்கிற காலத்தை தட்சியான காலம் அப்படிங்கிறோம். அது தேவர்களுக்கு இரவு காலமா இருக்கு. இந்த காலத்துல நம்ம புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் இரவு காலத்துல நடுநிசியா இருக்குறதால அந்த சமயம் முழு நிலவான பௌர்ணமி நாள்ல அம்பிகை பிரகாசமா இருப்பாங்களாம். அந்த டைம் தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜெபிச்சு தவமும் செஞ்சு அன்னையோட அருளை அவங்க பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பௌர்ணமியோட இரவுல நாம தியானம், ஜபம், பூஜை, பிரணயாமம், தவம் செஞ்சோம்னா நம்ம எதிர்காலத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும் இறை சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்குது. நம்ம வீட்டுல இருந்தும் சிவபெருமான வழிபடுறதுனாலும் சரி, பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டீங்கன்னா வில்வ இலையை அர்ச்சனை செஞ்சு சிவபெருமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கு. கிருச்சமதர் அப்படிங்கிற ஒரு முனிவர் விநாயக பெருமானோட பக்தரா இருக்கிறாரு. அவர் விநாயக பெருமானை நோக்கி கடுந்தவம் செய்யறாரு. அவருக்கு விநாயக பெருமான் அருள் புரிகிறாரு. விநாயக பெருமானிட்டு இருந்து பலவிதமான வரங்கள் என்னன்னா சிவபெருமானை தவிர்த்து வேற யாராலையும் அவரோட மகனை கொல்ல முடியாது. விநாயக பெருமானு வரம் கொடுத்துறாரு. தவசக்தியால ஒரு மகனை பெற்றெடுக்கிறாரு. அந்த மகனுக்கு பலி அப்படின்னு வைக்கிறாரு. கிருச்சமர் முனிவர் போலவே அந்த பலியும் விநாயக பெருமானோட பக்தரா இருக்கிறாரு. ரொம்ப விநாயக பெருமானை தவிர்த்து அந்த பலியும் வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க. விநாயக பெருமானா அந்த பலிக்கு அவ்வளவு உயிர். விநாயக பெருமான வழிபட்டு பல வரங்களையும் அந்த பலியும் அவங்க அப்பா மாதிரியே பெற்றுக்கிறாப்புல. அதுல என்னன்னா 3 உலகங்களையும் அடக்கியாலும் வல்லமைய தனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. விநாயக பெருமான அந்த வரங்கள்ல ஒண்ணு என்னன்னா பொண்ணு, வெள்ளி, இரும்பாலான 3 உலோகங்களையும் செஞ்சு ஒரு கோட்டைய உருவாக்கி அதுல இருக்கிறாப்புல. அதுக்கு விநாயக பெருமான் ஆசி பண்ணி அதை அந்த அருளை கொடுக்குறாரு. அந்த வரங்களை கொடுத்துட்டு விநாயக பெருமான் சொல்றாரு, நான் வழங்கிய வரங்களை கொண்டு நீ தவறான பாதையில போனேன்னா சிவபெருமான் கையில இருக்கிற கனவு ஒண்ணுனால உனக்கு உயிர் போயிரும். அதனால நீ கரெக்டா இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பலி என்ன பண்றான், இந்த வரங்களை எல்லாம் வாங்கின பிறகு விநாயக பெருமான் சொன்னதையே காதுலயே அவனுக்கு ஏறல. அதை விட்டுட்டு தேவர்களையும் முனிவர்களையெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறான். அதனால என்ன பண்றாங்க, தேவர் முனிவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானுகிட்ட முறையிடுறாங்க. இப்படி விநாயக பெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு அந்த பலி எங்களை இப்படி துன்புறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த பலி கூட போரிடலான்னு நினைக்கிறாரு. விநாயக பெருமான் என்ன பண்றாரு, ஒரு அந்தனர் வேஷம் போட்டுக்கிட்டு பலிகிட்ட சொல்றாப்புல, திருக்கைலாயத்துல இருக்கும் சிந்தாமணி விநாயகரோட சிலையை எனக்கு கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பலியும் அதுக்கு என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் அந்த சிந்தாமணி
சிலைய கொடுக்க சொல்லி கேட்கறான், விநாயகர் சிலைய கொடுக்க சொல்லி கேட்கறான். ஆனா சிவபெருமான் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால சிவபெருமான் சொல்றாரு, நீ என்கிட்ட போரிட்டு என்கிட்ட ஜெயிச்சுட்டு நீ வேணா எடுத்துக்கிட்டு போ. அப்பவும் அவனுக்கு உரைக்கவே இல்லை, நம்ம சிவபெருமான்கிட்ட போய் போரிட முடியுமா? ஏன்னா விநாயகர் பெருமான் சிவபெருமானாலதான் உனக்கு உயிர் போகும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதையும் அவன் ஏத்துக்காத, அவனுக்கு மண்டையில அது ஏறவே இல்லை. சிவபெருமானுக்கும் பலிக்கும் போர் நடக்குது. போர் முடிவுல சிவபெருமான் என்ன பண்றாரு, பலியின் மீது சிவக்கணைய எரியிறாரு. அதனால திரிபுரனாகிய பலி சிவபெருமான் பாதங்கள்ல முத்தி அடைஞ்சிடறான். அதாட அசுரனாட தொல்லைகள் நீங்கி இந்திரனும் சிவபெருமான பூஜிக்கிறாங்க. திரிபுரனாகிய பலி சிவபெருமான் பாதத்தில் அடைக்கலமாகி சிவபெருமான் தேவர்களையும் முனிவர்களையும் காத்தனாலதான் புரட்டாசி பௌர்ணமி. அதனால நம்ம புண்ணியமான அந்த புரட்டாசி பௌர்ணமியில நம்ம சிவ வழிபாடு செய்யறதுனா எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட அண்டாது, சிவபெருமான் அவங்க எல்லாம் தூர விரட்டிடுவாரு அப்படிங்கறது நம்பிக்கையா இருக்கு. சிவபெருமான புரட்டாசி பௌர்ணமியில காலையில நம்ம வழிபாடுனா என்ன வரும்னா, முற்பிறவியில நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மளை விட்டு போகும். மதியம் 12 மணிக்கு நம்ம சிவ வழிபாடு செஞ்சோம்னா என்னன்னா, முற்பிணையில செஞ்ச பாவம் இந்த பிறவியில செஞ்ச பாவம் போகும். மாலையில நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா 7 பிறவியில செஞ்ச பாவமும் நம்மளை விட்டு நீங்கிரும் அப்படிங்கிறது. அது இல்லாத நம்ம விரும்பிய எல்லாமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புரட்டாசி பௌர்ணமியோட சிறப்புகளா இருக்கு. நம்ம புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்துல நம்ம அம்பிகை பிரகாசமா ஜொலிப்பாங்களாம். என்ன காரணம்னா, சந்திர மண்டலத்துல அமுதமாய இருக்கிறதா நம்ம அம்பிகையா இருக்கிறாங்களாம். அம்பாளுக்கு சந்திர மண்டல மத்தியகா அப்படிங்கிற திருநாமமும் இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க வேண்டிய வரத்தை வாங்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்தே பூஜை பண்றவங்களா இருந்துச்சுன்னா வீட்டுல 6 மணிக்கு தீபம் ஏற்று வழிபட்டுட்டு சந்திர பகவான் வந்த பிறகு பச்சரிசி 1 பிடி அரிசி எடுத்துக்கிட்டு சந்திரனுக்கு முன்னாடி உட்கார்ந்து சந்திரனோட ஒளி உங்க மேல படுற மாதிரி வச்சு நீங்க வேண்டுதல் பண்ணுனீங்கன்னா, நீங்க பெருமாளையும் மகாலட்சுமியும் நினைச்சுக்குங்க, சிவபெருமானும் பார்வதி தாயும் நினைச்சுக்கிட்டு நீங்க சந்திர பகவானை வழிபட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அரிசிய வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு அடுத்த நாள் அதை நுணுக்கி கொஞ்சம் சர்க்கரை கலந்து எறும்பு புத்துக்கு போட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. பகவான்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறது 10 நிமிஷம் தான் உட்கார்ந்து இருக்கணும்னு கிடையாது. நீங்க உங்களால எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கோ அது மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். ஆனா குறைஞ்சது 10 நிமிஷம் ஆச்சு சந்திர பகவான்கிட்ட கையில அரிசி வச்சுட்டு உட்கார்ந்து உங்க வேண்டுதலை நீங்க சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அரிசி வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும்னு கிடையாது, நீங்க மேல படணும். அந்த பவர் கிடைக்கணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்துல சந்திர பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து சந்திர பூஜை செய்யுங்க, ஒரு தீபம் ஏத்தி வழிபடுங்க. எப்படி சூரியனுக்கு தண்ணி விடுறீங்களோ அதே போல சந்திரனுக்கு ஒரு சொம்பு தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். புரட்டாசி 1ஆம் தேதி வர்றதுனால நம்ம பெருமாள் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. எந்த கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. நீங்க கிரிவலம் போறதுனாலும் போங்க, நீங்க என்ன வேணா வழிபாடு பண்ணுங்க. ஆனா பௌர்ணமி தினத்துல குலதெய்வத்தை போய் வழிபட்டு முன்னோர்களையும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க வேண்டுதல் உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும். எந்த பௌர்ணமியினாலும் குலதெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க, ஒரு எறும்பு குழிக்கு அரிசி போடுங்க. செவ்வாய்க்கிழமையா வர்றதுனால முருக வழிபாடும் சிறப்பு, முருகப்பெருமானையும் வழிபடுங்க. மொத்தத்துல பௌர்ணமினா நல்ல காரியங்கள் செய்யறதுக்கும் இறை வழிபாடு பண்றதுக்கும் ரொம்ப சிறப்பு. அம்பாளோட பவர் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதனால உங்க குலதெய்வ காலை போய் பிடிச்சுக்குங்க, கெட்டியா பிடிச்சுக்குங்க. குலதெய்வம் அம்பாளா இருக்கிறாங்கன்னா நம்ம சிவபெருமானு தான் அப்பாவா இருக்காங்க. அதனால நீங்க அம்பாளை கும்பிட்டால் ஒண்ணு, சிவபெருமானையும் கும்பிட்டால் ஒண்ணு. ஆனா உங்க குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க எத்தனை சாமியை கும்பிட்டீங்கனாலும் சரி, புதுசா எத்தனை கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, ஒன்னே ஒண்ணு குலதெய்வ வழிபாடு சிறப்பு. போய் உங்க குலதெய்வத்தை காலை கெட்டியா பிடிச்சுக்குங்க. உங்களால சாமிக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுதோ அது மாதிரி பண்ணுங்க. அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி, கலந்துக்கிட்டாலும் சரி, அலங்காரத்துக்கு பண்ணீங்கனாலும் சரி பண்ணுங்க. வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்க போய் கோயில்ல குரூப்பா செஞ்சு செய்யணும்னு கிடையாது. நீங்க ஒரு நெய் தீபம் ஏத்துனா கூட அம்பாள் ஏத்துக்குவாங்க. அதனால வீட்டில் கண்டிப்பா ஒரு தீபம்னாச்சும் ஏத்துங்க. கோயில்லையும் போய் ஒரு தீபம் ஏற்றிருங்க. இதை சிறப்பு. புரட்டாசி பௌர்ணமியோட நம்ம சிறப்புகளை பார்த்தோம், புராண கதையை பார்த்தோம்.
அது மாதிரி வழிபட்டு நீங்கள் எல்லா நலனும் பெறணும்னு சிவார்ப்பணம் 61 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.